இந்த மனமகிழ்ச்சி நாளின் செய்திக்காக யோவான் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நான் இந்த உலகத்தில் வந்தேன். இந்த வசனம் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் இயேசு என்ன பண்ணார பூமிக்கு வந்தாராம். அப்போ இயேசு இந்த மாம்ச பிரகாரமா நம்ம குருடராகும்படி, அதாவது மனுஷங்க குருடராகும்படி என்ன செய்யலங்க, வரல. அப்படி அவர் சொன்ன உடனே அதுக்கு என்ன சொல்றாங்க? கீழே வசனம் வாசிங்க. பரிசேயர்கள் சிலர் நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். பாருங்க, இது நம்ம கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து இப்படி சொல்றாரு, காணாதவர்கள் காணும்படியாக காண்கிறவர்கள் குருடராகும்படியாக சொல்றாரு. அதுதான் வந்தேன்றாரு. கொஞ்சம் எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எப்படின்னா கவனிங்க, இது ஒரு ஆவிக்குரிய வார்த்தை, ஆவிக்குரிய பிரகாரமாக தான் புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன அப்படி சொல்றாருன்னா, இயேசு பூமியில வந்திருக்கும் போது அவரை ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும்னு அவர் நினைக்கிறாரு. இந்த உலகத்துல எல்லாரும் வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அப்ப நமக்கு என்னது, நம்ம எல்லாம் பாவி ஆயிட்டோம். இயேசு அவர் ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் தெரியாம செஞ்சுட்டேன், எனக்கு பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா இயேசு அதை விரும்புறாரு. பாருங்க, நீ இந்த பூமியில குருடா வாழ்ந்துட்டு இருந்த, நான் குருடுன்னு ஒத்துக்கோ, நான் பாவின்னு ஒத்துக்கோ, அப்ப நான் உன் கண்ணை திறக்கிறேன்றார். ஹல்லேலூயா. இயேசு வந்திருக்கும் போது நான் ஒன்றும் பாவி கிடையாது, நான் கரெக்டா தான் இருக்கேன், நான் உன் பண்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொன்னா நீ குருடா போயிடுற, அப்படின்னா நீ பாவி ஆயிடுற. ஹல்லேலூயா. இதான் வித்தியாசம், ஒன்றும் கிடையாது. இவ்வளவுதான். புரியுதா நான் சொல்ற விஷயம்? இயேசு கிறிஸ்து முன்னாடி போயிட்டு நான் ஒரு பாவின்னு சொன்னா அவர் நம்மை பரிசுத்தமாய் கண்ணை திறப்பாரு. ஏசப்பாட்ட போயிட்டு நான் ஆல்ரெடி பரிசுத்தம் சொன்னா நம்ம கண்ணை அவர் திறக்க மாட்டாரு. அதான் அங்க வாசிக்கிறோம். நீங்கள் என்ன சொல்ல பாருங்க, ஏசப்பா சொல்றது பாருங்க, 9ஆம் அதிகாரம் 41. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது சொல்ற. எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்றீங்களா, அதனாலதான் நீங்க பாவியாவே இருக்கிறீங்கன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. நான் இந்த நாளில் புரிந்து கொள்ளும்படி ஒரு 4 சாட்சி, அதாவது குருடா இருந்து கண்ணு திறக்கப்பட்ட 2 பேரை குறிச்சும் கவனிங்க. அப்புறம் கண்ணு திறந்திருந்து அப்புறம் குருடா போன 2 பேரை குறிச்சு பேச விரும்புறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. முதலாவது, நீங்க லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒருத்தர் இருப்பான். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல ஒருத்தர் இருப்பான், சீமோன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான், ஒரு பரிசேயன் இருப்பான். 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 இருந்து அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். பரிசேயர்கள் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். இந்த சம்பவம் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பரிசேயன் ஒருத்தர் வீட்டுக்கு இயேசு போறாரு இல்லையா? சொல்லுங்க, போறாரு. இவன் ஒரு பரிசேயன். இயேசு கிறிஸ்து என்ன பண்றான், விருந்துக்கு அழைக்கிறான். அழைச்ச இயேசு போய் இங்க பந்தி இருக்காரு. இயேசு பந்தி இருந்த உடனே அங்க ஒரு ஸ்திரீ வாரா. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 38ல அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தில் பூசினாள். யாரு? முந்தின வசனம் பாருங்க, 37ல. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாய் ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில் பரிமளத்தில் கொண்டு வந்து வாசிக்கிறோம். இப்ப இயேசு வந்திருக்கிறார் தெரிஞ்சு ஒரு ஸ்திரீ என்ன செய்யறா, இயேசு கிறிஸ்து பாதத்துல பரிமளத்தில் பூசுறா இல்லையா? இப்போ இத பார்த்த உடனே இந்த அதிகாரத்துல 39ஆம் வசனம் பாருங்க, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட போது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவன் என்று அறிந்திருப்பார், இவர் பாவியா இருக்கிறாளே என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். இப்ப இயேசு கிறிஸ்து இவர் சந்தேகப்படுறான். இவர் தீர்க்கதரிசியா இருந்தாருன்னா என்ன தெரிஞ்சிடும், தன்னை தொடர்ந்து பாவி தெரிஞ்சிடுமே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசியா கூட ஏற்றுக்கொள்ள என்னவல்ல, ஆயத்தமாக இல்லை. அப்புறம் இயேசு பேசுவார், என் பாதங்களை கண்ணீரால் நினைச்சா நீ என்ன செய்யலாம், எனக்கு தண்ணி கூட தரல அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் பாருங்க,
இவன் தன்னை பத்தி பேசல, இருந்து இங்க தான் அழைச்சான் இல்லையா? ஆனா அடுத்தவங்களை பாவின்னு சொல்லிடுறான். அடுத்தவங்க சொல்லிருக்கான், இவன் பாவின்னு சொல்லிட்டு இருக்கான். பாருங்க, இவன் வந்து யாரையும் விருந்துக்கு எக்ஸ்ட்ரா இயேசு வந்திருக்கிறான்னு சொல்லி சந்தோஷமா யாரையும் கூப்பிட்டு வந்த மாதிரிலாம் தெரியலங்க. அவங்க கூட சிலர் வந்து இருந்தாங்க, அவங்களும் வந்து குறை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து ஸ்திரியோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொல்றாரு. உடனே பாவங்களை மன்னிக்கிறவன் யார் அப்படிம்பாங்க. அப்ப இயேசு வந்து இவனும் என்ன செய்யல, தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ள, கூட இருக்கவங்களும் என்ன செய்யல, இயேசுவ தேவகுமாரனா ஏற்றுக்கொள்ள. அப்படிப்பட்ட நிலைமையில தான் விருந்து போய் உட்கார்ந்துருக்கிறார். இவன் நினைக்கிறான் நமக்கு எல்லாம் தெரியும்னு. நான் சொல்றேன் அவன் கூட. ஹல்லேலூயா. நான் சொல்ல விஷயங்கள் புரியுதா? இயேசு வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு, ஒருத்தருக்கு 50 வெள்ளி காசு மன்னிக்கப்பட்டுச்சு, ஒருத்தருக்கு வந்து 500 வெள்ளி காசு மன்னிக்கப்பட்டுச்சு. யார் அதிகமா அன்பு கூறுவான்னு கேட்டோன்னே அவன் சொல்லுவான், அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் தான் அவன் தான் அன்பு கூறுவான்னு சொன்னேன். அவன் இயேசு சொல்வாரு, சரியா தான் சொன்னேன். அந்த ஸ்திரீயுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவள் கண்கள் திறக்கப்பட்டது. நல்லா கவனிக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தில் நம்ம போயிருக்குமே, நம்ம என்ன சொல்லக்கூடாது, என்ன சொல்லக்கூடாதுங்க, நம்ம வந்து நம்ம எப்ப என்ன செய்யணும், ஏசப்பா கிட்ட நம்ம பாவின்னு ஒத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இவ வந்து இயேசு கிறிஸ்து பாதத்தில் உட்கார்ந்து சிரவா கண்ணீரோட அழுறா. நீங்க பாருங்க, ஒரு கதை சொல்வார் ஏசப்பா. 2 பேரும் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் என்ன பண்ணான், பாவியா எங்கள் கிருபையா இருந்து ஜெபம் பண்ணான். ஒருத்தன் என்ன பண்ணான், தன்னுடைய நான் தசமா கொடுக்குறேன், நான் வந்து என்ன செய்ய உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி தன்னை பத்தி பேசுவான். ஏசப்பா இருந்து இவன் அல்ல அவனே நீதிமான் சொல்லி பேசுறாரு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வரும்போது அவர் தேவகுமாரன், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு அவரை பத்தி குறை சொல்றான்னு சொன்னா அவன் குருடாதான் போயிடுவான். வசனம் சொல்லு பாருங்க, அவர் எதுக்கு வந்தேன்றாரு. யோவான் 9:39 சொல்றாரு, காண்கிறவர்கள் காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நான் உலகத்தில் வந்தேன். ஹல்லேலூயா. பாருங்க, இதே புஸ்தகத்துல பைபிள்ல யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ வருவா. அவளை பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ வருவா. அவளை பாருங்க. அங்க நமக்கு இந்த சம்பவம் தெரியும். யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதலானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரியாய் இடத்தில் தாகத்துக்கு தாயின் எப்படி கேட்கலாம் என்றார். நமக்கு இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு இல்லையா? இயேசு ஒரு சமாரியா வழியா போவாரு. அங்க ஒரு கிணத்து உட்காருவாரு. இயேசு அவங்ககிட்ட தண்ணி கேட்பாரு. அப்ப என்ன சொல்லுவான், நான் ஒரு சமாரியா ஸ்திரீ. தன்னை தாழ்ந்த ஒரு எண்ணமாகும், இயேசு உயர்ந்த எண்ணமா சொல்லி யூதன் எப்படி என்கிட்ட என்ன செய்யலாம், தண்ணி கேட்கலாம் சொல்லி இவ பேசுவான். பாருங்க, இந்த ஸ்திரீயுடைய சுபாவம் பாருங்க. இவ வந்து இயேசு பேசும்போது இவ என்ன சொல்றா பாருங்க. இவ இயேசுவா சொல்வாரு, நீ வந்து குடிக்கிற தண்ணி குடிச்சா மறுபடியும் தாகம் வரும், நான் ஒரு தண்ணி வச்சிருக்கேன், அதை குடிச்சா அவனுக்கு மறுபடியும் தாகம் வராதுன்னு சொல்லுவாரு. உடனே அவன் என்ன சொல்லுவா, எனக்கு உடனே தாங்கன்னு கேட்பான். இயேசு உடனே என்ன சொல்லுவாரு, நீ இப்ப புருஷனை கூப்பிட்டுவான்னா எனக்கு புருஷன் இல்லைன்னுவா. அப்ப இயேசு என்ன சொல்லுவாரு, உனக்கு எத்தனை புருஷன் இருந்தாங்க? 5 புருஷன் இருந்தாங்க. 17ஆம் வசனம். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி என்றால் 5 புருஷன் உனக்கு இருந்தாலும் இப்பொழுது உனக்கு இருக்கிற உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னா என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ, அந்த வார்த்தை கவனிங்க, 19ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சீமோன் எப்படி பார்த்தா, இவன் தீர்க்கதரிசியா இருந்தால். ஹல்லேலூயா. இவன் என்ன சொல்றா, இவன் தீர்க்கதரிசி என்று தீர்க்கதரிசியாவே பாக்குறா, தீர்க்கதரிசி தான் பாக்குறா. அப்புறம் அவன் வந்து தனி கொடுக்கல. இவன் என்ன பண்றா பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்துல இங்க பாருங்க 28 பாருங்க 28. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜன்னலை நோக்கி வாசிக்கிறா. வந்து குடத்தை என்ன செய்யலவா, குடத்தை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் என்ன செய்யலங்க, தண்ணி கூட தரல. இவன் என்ன செய்யல, இவன் சுபாவத்தை பாருங்க. இவன் என்ன செய்யல, இவ வேற மாதிரி இருக்கிறா. இன்னொன்று பாருங்க, அடுத்தவளை வந்து பாவின்னு சொன்னான். யார, அவள் பாவியா இருக்கிறாள் அந்த சீமோன் சொன்னான். லூக்கா 7 அவர் சீமோன் என்ன சொன்னான், அவள் பாவியா இருக்கிறாளே. இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தோட ஸ்திரீ என்ன சொல்ல தெரியுமா, ஊருக்குள்ள போயிட்டு என்ன பண்ணும், அந்த சமூகம் தெரியும். நான் எடுத்து சொல்ல யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்க என்ன இருக்கு, எங்க சமூகம் சொல்லப்பட்டிருக்கும், நம்ம பல முறை கேட்டிருக்கோம்ல. கவனிங்க, இவ போய் சொன்ன ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க. அப்படின்னா இவன் என்ன தன்னை பாவினோ தெரியுமா, நான் செய்த வசனம் பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்துல சொன்னார். அப்போ நான் செய்த எல்லாவற்றையும், நான் உபச்சாரம் பண்ணேன், நான் 4 பேர் இருந்தா சொன்னா நான் பாவி. ஹல்லேலூயா. அதை நான் செய்ததும் ஒத்துக்கிறா பாருங்க. அவன் என்ன செய்யல, அவள் பாவின்னு சொன்னான். இவன் என்ன சொல்றா, நான் பாவின்னு சொல்றான். அவன் யாரையும் ஸ்பெஷலா இயேசு வந்திருக்கிறான்னு கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கல. வீட்டுக்கு பாஸ் வந்திருக்காரு, பிரேயர்கான ஆளை கூப்பிடுங்க. இவன் என்ன பண்றா,
இவா அந்த ஊரே கூப்பிட்டு வர. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்களா? அந்த கேரக்டர் வித்தியாசத்தை பாத்தீங்களா? இவள் ஊரே என்ன செய்யறாங்க? கூப்பிட்டு வரா. அது மட்டும் இல்லைங்க, இவன் வந்து என்ன சொன்னா தெரியுமா? இவன் தீர்க்கதரிசியா இருந்தால் அப்படி சந்தேகப்பட்டான் இல்லையா? அவ என்ன சொன்னா? அப்படி பாருங்க கவனிங்க, இவன் கூட இருக்கவங்க சொன்னாரு. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் 49. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிறவன் யார்? இவன் கூட இருக்கவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்க. இவன் எப்படி பாவத்தை மன்னிப்பான்னு கேட்டாங்க. அவ கூட இருக்கவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? யோவான் 4ஆம் அதிகாரம் நீங்க வாங்க, 42ல அந்த ஸ்திரியை நோக்கி, ஒரு சொல்லில் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய்த்து கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். இவர் தான் உலக ரட்சகர் கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. இவா கூட உள்ள ஆளுங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? அதோட எப்படிப்பட்ட கூட்டு எப்படி சேர்மானம் இருக்கு பாத்தீங்களா? காரணம், இவள் குருடா இருந்தா இப்பொழுது காண்கிறாள். ஹல்லேலூயா. இயேசு அதுதான் வந்தாரு. நீ குருடன் ஒத்துக்கிட்டனா உன் கண்ணை நான் திறப்பேன். நான் வந்து இன்னும் கரெக்டா சில பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு, நான் கரெக்டா இருக்கு. என்ன செய்ய மாட்டாங்க, தன்னை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க, ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. நான் எல்லாத்திலுமே கரெக்டும்பாங்க. அவன் கூட போயிடுவான். ஹல்லேலூயா. அவன் பாவியா போயிடுவான். அவன் பாருங்க, இந்த சீமோன் குஷ்டரோகியா இருந்து நல்லவன், குஷ்டரோகியா இருந்து இயேசு அவரை சுகமாக்கினாரு. ஆனா இயேசு என்ன தெரியல, அவர் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ள முடியல. அவனால இவன் தீர்க்கதரிசியா இருந்தால் அப்படின்னா அப்புறம் என்னது, கூட எப்படிப்பட்ட ஆளை சேர்த்து வச்சுக்காம, போஜன பந்திக்கு எப்படிப்பட்ட ஆளை கூட்டு வந்திருக்கான், ஜபத்துக்கு எப்படி ஆள் வந்துருப்பாங்க. இவன் எப்படி பாவத்தை மாதிரி அவன் உபதேசத்தை கேட்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இயேசு விருந்து கூப்பிட்டு என்ன பேசிருக்காங்க, இவன் எப்படி பாவத்தை மதிப்பான்? அப்ப இயேசு எப்படி மதிக்கிறான் பாருங்க. ஆனா இங்க பாருங்க, அந்த ஊர்ல எல்லாரும் வந்து மெய்யாய் வந்து கிறிஸ்து, ஹல்லேலூயா, உலக ரட்சகர். அப்ப இவ அப்படி இப்படிப்பட்ட ஆளை கூட சேர்றா பாருங்க. இவா இந்த ஸ்திரீ அவ வந்து ஆல்ரெடி குருடு, ஆனா இவ கண் திறக்க இயேசு வந்தார். ஹல்லேலூயா. யோவான் 9:39 சொல்லுகிற மாதிரி, காணாதவர்கள் காணும்படியாக நான் வந்தேன். ஹல்லேலூயா. அவன் தண்ணி கொடுக்கிற மேட்டரே மறந்துட்டான். இவ தண்ணி வீட்டுக்கு தண்ணிட்டு போனால பாருங்க, அங்கே வச்சுட்டு குடத்தை வைத்து ஊர்ல ஓடி வாசிக்கிறோம். அவளுக்கு என்னது இல்ல, தனக்கு தண்ணி வேணும் அந்த சிந்தை இல்ல. ஹல்லேலூயா. இவனுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிற சிந்தனையே இல்ல. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. அவன் வந்து வந்தவளை பாவின்றான், அவள் ஒரு பாவி அப்படின்றான். இவன் சொல்றா, நான் ஒரு பாவி. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நம்ம எப்படி காணப்படணும்னு சொன்னா, நான் ஒரு குருடா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவின் கண் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தாவின் கண்களை திறந்து அது போதும். ஹல்லேலூயா. கண்ணை திறந்தா எனக்கு போதும். ஏசப்பா நம்ம என்ன திறக்கணுங்க, கண்ணை திறந்துடணும். அப்படின்னா மாம்ச கண்களை சொல்லுங்க, ஆவில கண்ணை திறக்கணும். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பைபிள் படிக்க எனக்கு பைபிள் புரியல, ஜெபம் பண்ண தெரியல, எனக்கு என்ன தெரியல, பரிசுத்தமா ஜீவிக்க தெரியல, இந்த பாவத்தை விட என்னால முடியல. எனக்கு கண்ணை திறங்கன்னா ஏசப்பா கண்ணை திறந்துடுவார். ஹல்லேலூயா. நிச்சயமா இயேசு கண்ணை திறக்க ஆயத்தமா இருக்காரு. அவர் எதை விரும்புறாரு தெரியுமா? நீ பாவி என்று ஒத்துக்கோ. ஹல்லேலூயா. என்னால முடியலங்கிறத ஒத்துக்கோ. அப்போ உன் கண்ணை திறக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கு தான் அவர் வந்தாரு. காண முடியல அவனால, உன் கண்ணை திறக்க அவர் வந்தார். ஹல்லேலூயா. அவர் முன்னாடி போய் என்ன சொல்றேன், நான் வந்து பாக்குறேன், ஆல்ரெடி நான் நல்லா தான் இருக்கிறேன், ஐ அம் பெர்ஃபெக்ட் மேன். அவர் என்ன பண்ணுவாரு, போயிட்டே இருப்பாரு, நீ உன் வேலையை பார்த்துருக்கோன்னு போயிடுவாரு. அப்புறம் இன்னொரு சாட்சி பாருங்க, மார்க் 10ஆம் அதிகாரம் வாங்க. அங்க ஒரு ஐஸ்வர்யவானாகி ஒரு வாலிபன் என்ன செய்வான், வருவான். மார்க் 10ஆம் அதிகாரம் 17 பாருங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒரு ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சோதரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறான் இல்லையா? மார்க் 10ஆம் அதிகாரத்துல ஏசு என்ன சொல்லுவாரு, உனக்குள்ளதை வித்து தரித்திருந்து கொடு அப்படி சொல்லுவாரு. அதுக்கு என்ன சொல்லுவாரு, நீ கற்பனை அறிந்திருக்கிறான்னு கேட்பாரு. அவன் என்ன சொல்லணும், கற்பனை வந்து என்ன, நான் சின்ன வயசுலயே கை கொள்றேன். அவன் வந்து நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னாலாவது அதை கை கொள்றியான்னு கேட்டா இல்லைன்னு பேசிருக்கலாம், இல்ல எனக்கு சொல்லுங்கள் கேட்டுக்கலாம். வேற சொன்னான், நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அப்ப சொல்லுவார் ஏசப்பா, அவனுக்கு இருந்து வித்து தரித்திரம் குதிரை பின்னாடி வேண்டுவாரு. என்ன பண்ண மாட்டான், ஏசப்பாட்ட வரமாட்டான். அவன் பின்வாங்கி துக்கமும் போயிடுவான். வசனம் பாருங்க கவனிங்க, இவன் என்ன சொன்னான், நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவன் துக்கமுகமாய் போய்விட்டான், இயேசு விட்டே போயிட்டான், நித்திய ஜீவன் விட்டே போயிட்டான். நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கல. ஹல்லேலூயா. இன்னொருத்தர சொல்லி உங்களுக்கு கம்பேர் பண்ண நல்லா இருக்கும் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல ஒருத்தர் சகேயு, லூக்கா 19:1 வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வர்யவானுமா இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் வாசிக்கிறோம். அவனை பத்தி நமக்கு அறிந்திருக்கிறோம் இல்லையா? இவன் என்ன பண்ணுவான், ரெண்டு பேரையும் பாருங்க. இந்த சகேயு வச்சுங்க, இன்னொரு பக்கம் யார வைங்க, அந்த வாலிபனை வைங்க. இந்த சகேயு வந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்ன பண்ணவன் மகத்தை என்ன இல்லையா கவனிச்சீங்கன்னா, இவன் வந்து போயிடுவான். யாரு, ஐஸ்வர்யம் வந்து கேட்பான், ஏசப்பா சொல்ற காரியம் அவனுக்கு முடியல, திரும்பி போயிடுவான்.
சகை வந்து திரும்பி போறானா இயேசுவை கூட்டு போவான். எங்க ஒருத்தர் இயேசு விட்டு போயிட்டான், ஒருத்தர் இயேசுவை கூட்டு போயிட்டான். ஏன்? சகை ஒண்ணுமே தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவரோ தெரியாது அவனுக்கு. ஹல்லேலூயா. சோ அவன் எப்படி அவன் என்ன செய்யறான்? இயேசுவை கூப்பிட்டு வீட்டுக்கு போறான். இயேசுவை சொல்ற வீட்டுக்கு வரேன்டான்னு கூப்பிட்டு சொல்றாரு. ஓகே போறான். அவன் என்ன பண்ணான்? இயேசு இல்லாம வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் சொன்னான், எனக்கு பைபிள் தெரியும், நான் அதெல்லாம் கை கொள்றேன், நான் காண்கிறேன்னு சொன்னா பாருங்க. சோ இயேசு இல்லாமலே வீட்டுக்கு போனான். இவன் ஒண்ணுமே தெரியாது, நான் அவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்னது அவரை பார்க்க முடியாம குள்ளனா இருந்தாலும் அத்தி மரத்திலேயே ஒளிஞ்சிருந்த பார்த்தானா அவன் வீட்டுக்கு இயேசு அழைத்து கொண்டு போனான். இயேசுப்பா லூக்கா 19ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்ற வசனத்தை பாருங்க. 5 லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இது ஒரு பிளஸிங். ஹல்லேலூயா. அவனுக்கு என்னது, அவன் துக்கமா போயிட்டான் தான். என்ன செய்ய? மார்க் 10ஆம் அதிகாரம் வாங்க 22. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியா இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அவன் துக்கமா போயிட்டான், இயேசு இல்லாமலே போயிட்டான். நித்திய ஜீவன் கேட்டு வந்தான். இல்ல கவனிக்கணும், இயேசு யாரு? இயேசுவா சொன்னார், என்னாலே அல்லாமல் ஒருத்தரும் பிதாட்ட வரமாட்டான். இல்லையா? அப்படியே இல்லையா? இவர் இயேசுப்பெல்லாம் தேவையில்ல, அவருக்கு டைரக்டா கேட்காரு, நான் நித்திய ஜீவனை சோதரிக்கணும், என்ன பண்ணும் கேட்கிறாரு. இயேசு வந்தது எதுக்கு? நான் பாவத்தை மன்னிச்சு நமக்கு வேண்டிய சிறுவலை மன்னிச்சு அவர் மூலமா நம்ம பரலோகத்துக்கு போறதான் வந்தாரு. இவர் என்ன கேட்கிறாரு? உங்களுக்கு நீங்கள காரியம் இல்ல, நித்திய ஜீவன் நான் சோதரிக்கணும், நான் என்ன பண்ணும் அப்படி கேட்கிறான். கவனிங்க, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அவன் வந்து தரித்திர கொடுத்த மாதிரி இல்ல, இவன் நாளத்தினே கொடுத்தான்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இவனும் ஐஸ்வர்யவான் தான், அவனும் ஐஸ்வர்யவான் தான், அப்படிதானே? அந்த வாலிபனும் ஐஸ்வர்யவான் தான், இந்த சகையும் ஐஸ்வர்யவான் தான் வாசிக்கிறோம். அவன் என்ன செஞ்சான்? துக்கமா போயிட்டான். இவன் வந்து நான் சொல்றேன், ஏழைகளுக்கு ஆஸ்தியில் ஏழைகளுக்கு நான் நாளத்தினே கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதான் வந்து கண்ணு திறந்தது. கண்ணு திறந்த போது தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பரலோகத்தில் போய் சேருவோமா அதான் முக்கியம், நித்திய ஜீவன் கிடைச்சாலும் போதும் அப்படின்றதான் சத்தியம். அவனுக்கு அப்படி இல்ல, பரலோகத்தை குறிச்சு கண்ணே கூட இருக்கான், நித்திய ஜீவனே எனக்கு தெரியல, பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமாங்கிற உறுதியே அவனுக்கு என்ன இல்லைங்க. அவன் கடைசி என்ன பண்ணாவன்? அவன் காண்கிறோம்னு சொன்னா பாத்தீங்களா, அவன் கூட போயிட்டான். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, நீங்க பாருங்க, அவன் துக்கத்தோட போனான் இருக்கு, இவன் சந்தோஷத்தோட இருக்கு பாருங்க. அங்க முதல் மார்க் 10 வாசி, மார்க் 10:22. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியா இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடித்து துக்கத்தோட போய்விட்டான்னு படிக்கணும். இவன் சகை என்ன பண்ணான் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல சந்தோஷப்பட்டானா இல்லையா பாருங்க. 6ஆம் வசனம் 19:6. லூக்கா, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவன் அழைத்து கொண்டு போனான். இவனுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. எங்க நான் கூட ஒத்துக்கிட்டேன்னா அவனுக்கு சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. நான் பாக்குறேன்னு சொன்னா துக்கம் தான் வரும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னன்னா, ஜெபம் பண்றீங்களானா சில பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஜெபிச்சிருக்க மாட்டான், நான் இன்னைக்கு பண்ணிருப்பேன் அவ்வளவுதான் பண்ணல இருப்பாங்க, அவங்க ஒப்பேத்துறாங்க. சொல்ல புரியுதா? ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிருக்க மாட்டான், பைபிளை திறந்திருக்க மாட்டான். பைபிள் படிச்சீங்களா பிரதர்? படிச்சேன், அவ்வளவு படிக்கல, கொஞ்சம் படிச்சிருக்கே மாட்டாங்க. குடும்ப ஜோதில எடுத்து பைபிளை திறந்து பார்த்திருப்பாங்க, அவ்வளவுதான் பார்த்திருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் படிச்ச பாஸ்டர், அவன் நிறைய படிக்கல, ஒரு நேரத்துல பாதி மாறி வாசிச்சிருப்பாங்க. குடும்ப ஜோதில 4 வசனம் வாசிச்சிருப்பான் இல்லையா? வாசித்து சொல்லுவான், வாசித்தே ஆனா வாசிக்கல. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் வந்து படிக்கவே இல்லை பாஸ்டர், பைபிளை திறக்கவே இல்லை, அவங்க தான் கண் திறக்க முடிவாங்க. ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நான் ஜெபமே பண்ணல, நான் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணல, வெக்கமா இருக்கு அப்படி சொல்லுவாங்க பாருங்க. அவன் கண்ணு திறந்துடும், ஆண்டு திறந்துடும். ஹல்லேலூயா. இதான் சொல்ல, நான் வந்து காண்கிறேன்னு சொன்னா கூட போயிடுவேன், நான் வந்து காணலன்னு சொன்னா கண் திறக்கப்படுவேன். ஹல்லேலூயா. நீங்க கவனிங்க, அது வந்து இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு என்ன பண்ணான் நினைச்சா யாரு? சகையு. அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ அவனுக்கு தேவையில்லை, நான் நித்திய ஜீவனை சுதந்திரம் தான் நினைச்சான். நான் சொல்லக்கூடிய அவனுக்கு இயேசு இல்லாமல் நித்திய ஜீவன் போன நினைச்சான். இவன் என்ன நினைச்சான்? இவன் தேவகுமாரா இருப்பாரா, இவன் தேவனுடைய குமாரா என்ன பரலோகத்துக்கு கொண்டு விடுவார்ல, அவர் எப்படிப்பட்டவரோ அப்படி என்ன செய்யறான்? தேட ஆரம்பிக்கிறான். இயேசுனா வசனங்க, வசனத்தை நீ நேசிச்சாதான் நீ பிதாவை பார்ப்ப. ஹல்லேலூயா. இயேசுதான் வசனம். வேதத்தை நேசிச்சாதான், இயேசு நேசிச்சாதான் பரலோகமே திறக்கப்படும். இயேசு இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது, அதாவது வசனம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. வசனத்தை நீங்க பார்க்கணும், வசனத்தை படிக்கணும், வசனத்தை கை கொள்ளணும், வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், வசனத்தின்படியே வாழணும். நீங்க நான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, நீங்க பரலோகத்துக்கே போயிடுவீங்க, நித்திய ஜீவனை சுதந்திரிச்சிருவீங்க. பைபிள் படிக்க மாட்டேன், ஆனா பரலோகத்துக்கு போனா சத்தியம் போக முடியாது. ஹல்லேலூயா. பைபிள் மட்டும் திறந்து பார்க்க மாட்டேன், அதை மனப்பாடம் பண்ண மாட்டேன், அதை கை கொள்ள மாட்டேன், அதை நேசிக்க மாட்டேன், அதை விரும்ப மாட்டேன் அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. அப்படி வார்த்தைகள் என்னது? எனக்கு என்ன இருக்கணும்? தேனிலும் அது என்னது? தேனிலும்
மதுரமாய் இருக்கிறது, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ நல்ல வேதமே எனக்கு நலம். ஹல்லேலூயா. யாரிடத்தில் போவோம் கர்த்தாவே? நித்திய ஜீவ வசனம் இடத்தில் உண்டே. ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் மேல யாருக்கு தாகம் இருக்குதோ, பைபிளை யாரு சுமக்கிறாங்களோ, யாரு பைபிளை திறந்து படிக்கிறாங்களோ, யார் அதை மனப்பாடம் பண்ண நினைக்கிறாங்களோ, யார் அதை அறிக்கை பண்றாங்களோ, யாரு கை அவன் தான் பரலோகத்துக்கு, அவன் தான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். ஹல்லேலூயா. இயேசு இல்லாம, அதாவது வசனம் இல்லாம நித்திய ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. புரியுதா? ஹல்லேலூயா. பாருங்க, அவன் பரலோகத்துக்கே வரல, இவனுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு இருக்கு. ஹல்லேலூயா. துக்கத்தோட போயிட்டான். மார்க் 10:22 துக்கத்தோட போயிட்டான். இவன் என்ன பண்ணாம? லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 9, இயேசு லூக்கா 19:9, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறானே. வீட்டுக்கே ரட்சிப்பு. அவனே ரட்சிக்கப்பட, குடும்பம் ரட்சிக்கப்படும். என்னது? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஹல்லேலூயா. புரியுதா? ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு வித்தியாசம் பாருங்க, எவ்வளவு வித்தியாசம். அவன் இயேசு இல்லாம இயேசு விட்டு போனா, இயேசுவை கூப்பிட்டு போனான். ஹல்லேலூயா. அவன் தரித்திரம் கொடுக்கல, நாளத்தினா கொடுக்கலாம். அவன் துக்கமா போனா, சந்தோஷமா போனான். அவன் இயேசு இல்லாமல் நித்திய ஜீவனை எதிர்பார்த்தான். இவன் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு தேடினான். ஹல்லேலூயா. அவன் பரலோகத்துக்கு வந்த மாதிரி பைபிள போடல. இவனுக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான்னு சொல்லி அங்க இயேசு போய் சொல்றாரு. என்ன வித்தியாசம் பாத்தீங்களா? அப்ப அந்த வாலிபன் நான் காண்கிறேன்னு நினைச்சான், அதனால கூட போயிட்டான். நான் காணல் கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த 2 சாட்சியை பாருங்க. அந்த சீமோன் அவன் தன்னை காண்கிறவனாக நினைத்தான், அவன் கண்கள் கூட இருந்தது. ஹல்லேலூயா. அந்த சமாரிய ஸ்திரீ எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் பார்க்கல, எனக்கு நான் காணல நினைச்சா, கடைசி என்னாச்சு? அவள் கண்கள் திறக்கப்பட்டது. இல்லையா? அந்த மார்க் 10ல வரக்கூடிய ஐஸ்வர்யவான் பாருங்க, அந்த வாலிபன் பாருங்க, அவனுக்கு எல்லாம் தெரியும், நான் பார்க்கிறேன்னு நினைச்சா அவன் கூட இருந்தான். ஹல்லேலூயா. ஆனா இந்த சகை பாருங்க, எனக்கு தெரியல, இயேசு எப்படிப்பட்டவரோ எனக்கு தெரியல, அவனு தன்னை காண்றல, எனக்கு கூட இருக்குன்னு நினைச்சா அவன் கண்களை இயேசு திறந்தார். ஹல்லேலூயா. நான் முடிவுரையா சொல்றேன், என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நீங்க பாருங்க, லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 25 வரைக்கும் நீங்க பாருங்க. சொன்னார், நிலம் நன்றாய் விளைந்தது, அவன் என்ன செய்வேன், இடமில்லையே, ஒன்று செய்வேன், பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. 21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார். முதல் வசனம் வாசி, 20 வாசிமா. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவர்கள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா கவனிங்களேன். இவன் தனக்கெல்லாம் தெரியும் நினைச்சான், கண்ணு தெரியுதுன்னு நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான்? என் ஆத்துமாவே என்ன செய், வாசிங்க. பின்பு ஆத்துமாவே அநேக வருஷங்கள் அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. அவன் ஆத்துமா பர்வத்து போமான்றத குறிச்சு அவன் யோசிக்கல. அவன் என்ன நினைக்கிறான்? நமக்கு அப்படி நரகத்துல நம்ம போக போறது இல்ல, நம்ம நிலம் நல்லா விளையுது, களஞ்சத்தை பெருசாக்கி என்ன பண்ணலாம், நம்ம அநேக வருஷங்கள் இருக்கலாம் நினைக்கிறான். அது ஏசப்பா சொல்றாரு பாருங்க, மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் உன்னுடையது யாருடையதாகும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நான் பார்க்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியுன்ற இப்படிதான் இருப்பான். ஓகேவா? ஆனா கல்லை அவர் திறந்தான் பாருங்க. லூக்கா 23ல வருவான். 39 முதல் 43 வரைக்கும் ஒரு கல்லை வருவான். அந்த கள்ளனுக்கு இயேசு சொன்னாரு, இன்றைக்கு என்னோட பரதீசில் இருப்பாயினாரு. அவன் சொன்னா, நான் நியாயமான வழி என்ன செய்யறேன், துன்பப்படுறேன், இவரோ என்னது இப்படி துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, அவர் நீதிமான் அப்படின்னு சொல்லி இயேசு என்ன செய்யலாம் சொல்றான். நீ ராஜ்யத்தில் வருவேன் நினைத்தன்னு சொல்றான் இல்லையா? அந்த கள்ளன் தன்னை பத்தி என்ன சொல்றான்? நான் நியாயமா தான் அடி வாங்குறேன், நான் ஒரு பாவி, எனக்கு தண்டனை வந்தது சரிதான், ஆனா இயேசுக்கு தண்டனை சரி கிடையாது சொல்றான். இவன் பாருங்க, அவனுக்கு என்ன சொன்னாரு ஏசப்பா? இன்றைக்கு என்னோட பரதீசில் இருப்பாய், அவனுக்கு நீ செத்தா என்ன செய்வேன்ற. ஹல்லேலூயா. அவனுக்கு சாவை பத்தி பேசுறாங்க, இவனுக்கு ஜீவனை பத்தி பேசுறாரு. ஏன்? ஒரே ரீசன் தான். எனக்கு எல்லாம் தெரியும்னா ஏசப்பா சொல்வாரு, போ கூட எடுத்துட்டு போன்னு விட்டுருவாரு. ஹல்லேலூயா. ஒண்ணுமே தெரியல அப்படின்னா உன் கண்ணை அவர் திறப்பார். ஹல்லேலூயா. யோவான் 9ஆம் அதிகாரத்துல அவன் சொல்லுவாங்க,
பிறவி குருடருடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலக தோற்றம் முதல் நாம் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்தில் வராது இருந்தால் எப்படி நம்ம கண்ணை திறப்பார்கள்? அவரின் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தாங்க தெரியல கேட்பான் இல்லையா? பாருங்க, நமக்கு என்ன செய்ய, நமக்கு ஒரு விஷயம் புரியணுங்க. நான் அனுபவிச்சுதான் சொல்றேன். நம்ம சில நேரம் நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியல வச்சுக்கலாம். என்னதான் போராடினாலும் ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட பாவத்தை ஜெயிக்க முடியாது. ஆனா ஈஸியா ஜெயிக்க இருக்கு. ஹல்லேலூயா. சத்தியமா அனுபவிச்சுதான் சொல்றேன். ஈஸியா ஜெயிக்கலாம். சிந்தனையே மாறிடும். வேற ஆளாயிடல. இயேசு நினைச்சா முடியும். ஹல்லேலூயா. நீ கேட்கணும், ஏசப்பா என்னால இந்த விஷயத்தை வெளியேற முடியல. கேட்டு பாருங்க, என்னால முடியல, ஒத்துக்கோ என்னால முடியல, ஆனா அது சரியா எனக்கு தெரியுது, தப்பு எனக்கு தெரியுது, என்னால முடியலன்னு கேட்டு பாருங்க. என்னுடைய வாலிப நாட்கள்ல நான் நிறைய விஷயங்கள் என்னோட எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து சோதனை எனக்கு வந்துருக்கு இல்லையா? ஆனா நான் பாவம் செய்யாம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய திறமை கிடையாதுங்க. நான் அதுக்கு ஏசப்பா எனக்கு இந்த விஷயத்துல விடுதலை தாங்க, ஏசப்பா அந்த சிந்தனையை எடுத்துக்கிடுவேன். தலையிலேயே அந்த தாட்டே வராது, நமக்கு தாட்டே வராது, அந்த சிந்தனை சுத்தம் வராது. அதான் வசனம். உனக்கு தெரியல, ஒத்துக்கோ, தெரியலையா? நிச்சயமா உனக்கு அவர் கண்ணை திறப்பார். ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. யோவான் 9:39 சொல்லுகிற பிரகாரம் அவர் காணாதவர்கள் காணும்படி வந்தார். ஹல்லேலூயா. காண்கிறவர்கள் குருடராகும்படி நான் இந்த உலகத்தில் வந்தேன்னு சொல்ல. ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கண்ணை திறந்துடணும். நம்ம கண்கள் என்ன செய்யணும்? பிரகாசமாயிடும். நம்ம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரட்சிப்புனா என்னன்னே தெரியல. ரட்சிப்புனா என்னங்க? நம்ம பரலோகத்துக்கு போறோம் இல்லையா? சபைக்கு வரோம். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம ஞானஸ்தானம் பெற்று நம்ம சபைக்கு வந்து நம்ம நாளைக்கு பரலோகத்துக்கு போறோம்ன்றோம்னா இது என்ன ஒரு சந்தோஷமான காரியம். ஹல்லேலூயா. அதை குறிச்ச ஃபீலே கிடையாது. சுத்தமா அந்த சிந்தை கிடையாது. சால்வேஷன் என்ன? நமக்கு உலகத்தின் ரட்சகரே நமக்கு தெரியும், ஏசப்பாவே நமக்கு தெரியும். அவர் நம்ம கண்ணை திறந்திருக்கிறாரு. நம்ம இப்ப ஜெபம் பண்ணா பிதா கேட்பாரு அப்படின்னா இது என்ன ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அநேகர் என்ன பண்றது இல்லைன்னா ஜெபிக்கிறது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை. ஏன்னா தெரியும் நான் படியாத பைபிளா, நான் பண்ணாத ஜெபமா அப்படி இருப்பாங்க. கடைசி என்ன ஆயிடுவாங்க? ஒரு நாள் இயேசு வரும்போது நியாய தீர்ப்பில் கைவிடப்படுவார். ஹல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எனக்கு இன்னைக்கு கிருபை தாங்க, இன்னைக்கு நான் ஆசீர்வதிங்க, எனக்கு ஜெபிக்க எனக்கு உறக்கம் வருது, அதிகாலையில நான் தூங்குறேன், எனக்கு கோபம் வருது, எனக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஜெயிக்கணுங்க, ஒவ்வொரு நாளும் உறக்கத்தை ஜெயிக்கணும். பெருந்திண்டியா இருக்கியா? சாப்பாட்டை ஜெயிக்கணும். நீ இச்சைவர் தான், இச்சையை நீ ஜெயிக்கணும். எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து திறப்பேன்றார். கூட இருக்கியா? கடை திறப்பார். ஹல்லேலூயா. ஒரு தெளிவடைய அவர் எல்லாம் பண்ண முடியுங்க. மறிச்சு 4 நாள் ஆனவரை வெளியே கொண்டு வர முடியுமா? அவர் நம்மள ஆசீர்வதிக்க முடியாதா? ஹல்லேலூயா. வெறும் கோல கைமா போறவன் 2 பரிவாரங்களும் ஆக்க முடியலையா? ஆடியை பின்னால் நடந்த தாவீதை அரசனா மாற்ற முடியலையா? அவர்கள் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அக்கின் நடுவுல உலாவி கிடந்தவங்க எல்லாம் அவளை உலாவ பண்ணாரு. ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாய்க்கு தாலிலே அவர் தப்புவித்தார். ஹல்லேலூயா. யோர்தானை 2ஆ பிரிச்சார. அவர் செங்கலை என்ன செஞ்சாரு? 2ஆய் பிளந்து போக பண்ணினார். அவர் வெட்டாந்தரையில் கால் நனையாம நடந்தான் வாசிக்கிறோம். அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நாம எப்படி நினைப்போம்? ஏசப்பா என் கண்ணை தொடங்கணும். ஹல்லேலூயா. ஏதோ எனக்கு தெரிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. வசனம் சொல்லுது, தான் ஒன்றை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அறிய வேண்டிய பிரகாரம் ஒன்றையும் அறியணும் இருக்கு பைபிள்ல. ஹல்லேலூயா. ஒன்றை அறிந்திருக்கிறேன்னு நம்ம சொன்னா பரலோகத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா, அந்த டீச்சிங் நல்லா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அர்த்தம். ஹல்லேலூயா. ரெவலேஷன் குறிச்ச டெஃபினிஷன் நல்லா தெரியும். ரெவலேஷன் புக்கை நல்லா படிச்சு கடைசி முடிச்சிருக்கேன், அதனுடைய வெளிப்பாடு தெரியும்னா உனக்கு தெரியாது அர்த்தம். ஹல்லேலூயா. பைபிள் தான் சொல்லுது ஒன்றை அறிந்திருக்கேன்னு சொன்னா அவன் அறிய வேண்டிய பிரகாரமாய் ஒன்றையும் அறியல. ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவ சமூகத்துல வந்து ஏசப்பா கண்ணை திறங்கன்னு சொல்லுவோம். அவர் இன்றைக்கு கண்களை திறப்பார். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பிதாவே ஒரு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஐஸ்வர்யம் நிலம் நன்றாய் விளைந்தது, ஆனால் தன் ஆத்துமாவை குறித்து சிந்தியாமல் போனானே. கர்த்தாவே, அந்த கள்ளன் தன் ஆத்துமாவை குறித்து சிந்தித்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானே. இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கெல்லாம் நாங்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறோமோ, எங்கெல்லாம் நாங்கள் சத்தியத்தை காணாது இருக்கிறோமோ, அதெல்லாம் அறியும்படி காணும்படி கர்த்தர் எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. கர்த்தாவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தரின் ஐக்கியம் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் மண்ணுலகத்தில் சகல பரிசுத்தவான்களும் இன்னும் என்று நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.